முத்து மாலை வாங்கிட்டு போனப்போ அருண் நடந்துகிட்ட விதம் அங்கிருந்த எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சது. அருண் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தும் தன் தனிப்பட்ட பகையை தீர்த்துக்க தன்னோட அம்மாவோட சாவையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தியதுதான் மீனாவால் தாங்கிக்கவே முடியல. முத்துவ போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ விஜயாவும் மனோஜும் ஒரு வார்த்தை கூட அதை கேட்கவே இல்ல. ஆனா மீனா, ரவி, ஸ்ருதி 3 பேரும் முத்துவுக்காக உறுதியா நிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் முத்துவை அடிச்சப்போ அவருக்கு ஏற்பட்ட உடல் வலியை விட தம்பி மாதிரி நினைச்ச அருண் இப்படி பண்ணிட்டானேங்கிற மனவலிதான் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த ஏரியால சிசிடிவி கேமராவை தேடுறப்போ நிறைய இடத்துல கேமராக்கள் வேலை செய்யல. ஒரு வழியா ஒரு வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீடியோவை வாங்குற வரைக்கும் மீனாவுக்கு நிம்மதியே இல்ல. அந்த வீடியோவில் அருணோட அம்மா நடந்து வரும்போதே திடீர்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே சரிஞ்சு விழுறது தெளிவா தெரிஞ்சது. செல்வம் வண்டியை அவங்க மேல ஏத்தவே இல்ல. அவங்க விழுந்த அப்புறம்தான் வண்டி அவங்க பக்கத்துல வந்து நின்னது பதிவாகி இருந்தது. இன்ஸ்பெக்டர் முன்னாடி மீனா அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டினப்போ அருணோட முகம் அப்படியே இருண்டு போச்சு. அருணுக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலே டாக்டர் உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த உண்மையை மறைச்சிட்டு முத்து மேல கொலைப்பழி போட துணிஞ்சது அவரோட வஞ்சகத்தை காட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் அருணை பார்த்து, ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு இப்படி அநியாயம் பண்ணலாமா, உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும்னு எச்சரிச்சப்போ முத்துவுக்கு ஒரு பெரிய நீதி கிடைச்சது. மீனா நேரா சீதா வீட்டுக்கு போய் ஆதாரத்தை காட்டின உடனே சீதாவுக்கு தன் கணவர் மேலிருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. உங்க அம்மா ஆத்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு சீதா முகத்துல அரைஞ்ச மாதிரி சொன்னது அருணுக்கு பெரிய அடியா இருந்தது. முத்துவ ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்ச அருண் இப்போ தன் சொந்த மனைவி முன்னாடியே குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் முத்து அருண் மேல திரும்ப புகார் கொடுக்காம, அவன் இப்பதான் அம்மாவை இழந்திருக்கான், அந்த வேதனையில எதையோ பண்ணிட்டான், விட்டுடுங்கன்னு சொன்னது அங்கிருந்த போலீஸ்காரர்களையே நெகிழ வச்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணாமலை குடும்பத்துல முத்துவுக்கு இருந்த மதிப்பு இன்னமும் அதிகமாயிருக்கு. ஆனா அருண், சீதா வாழ்க்கையில இது ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு அருண் தன் தவறை உணர்ந்து திருந்துவார்னு இல்லையான்னு பார்ப்போம். அருண் செஞ்ச இந்த துரோகம் வெறும் முத்துவை மட்டும் இல்லாம சீதாவையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தன் அம்மாவோட சாவையே முத்துவை பழிவாங்க அருண் பயன்படுத்தினதுனால சீதாவுக்கு இனிமே அருண் மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இருக்காது. எங்க அக்கா புருஷனை பழிவாங்க இவ்வளவு தூரம் தாழ்ந்து போயிட்டீங்களேன்னு சீதா கேக்குற கேள்விக்கு அருண் கிட்ட பதில் இருக்காது. இதனால இவங்க 2 பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு இப்பதான் முழு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஏன்னா தன் பையன் முத்து மேல விழுந்த கரைய மீனா தொடச்சி எடுத்துட்டாங்க. ஆனா விஜயா இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்க போறாங்கன்னு தான் தெரியல. அருண் பொய் சொன்னது தெரிஞ்சும் அவங்க முத்துவை ஆதரிப்பாங்களா, இல்ல வழக்கம் போல அருணுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். குறிப்பா செல்வம் விஷயத்துல அவன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபணமானதும் முத்து அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருப்பாரு. இந்த விபத்து நடந்தப்ப அருண் காமிச்ச அந்த தீவிரமான கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் ஒரு போலீஸ் அதிகாரியா அவருடைய கரியர் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். அருண் இப்போ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. இனிமே அவர் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா, இல்ல இந்த அவமானத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் பெரிய அளவுல முத்துவை பழிவாங்க திட்டம் போடுவாரான்னு பார்ப்போம். இந்த சம்பவம் அருண் மற்றும் முத்து ஆகிய இருவரது வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அருணின் செயல்கள் ஒரு தனிமனித பகையை தாண்டி அறமற்ற செயலாக மாறியதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அருணின் மனநிலை மற்றும் எதிர்காலம். அருண் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தும் உணர்ச்சிவசப்பட்டு சட்டத்தை தவறாக பயன்படுத்தியது அவருக்கு பெரிய பின்னடைவை தரும். அவர் முத்துவின் மேல் கொண்ட வெறுப்பினால் தன் தாயின் மரணத்தில் உள்ள உண்மையை மாரடைப்பு தெரிந்தே மறைத்தார். இப்போது உண்மை சிசிடிவி ஆதாரம் மூலம் வெளியே வந்ததால் அவர் தன் துறை ரீதியான விசாரணையை சந்திக்க நேரிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக தான் உயிராக நேசித்த தாய் இறந்த நேரத்தில் கூட ஒருவரை பழிவாங்க துடித்த அவரது குணம் அவரை தார்மீக ரீதியாக எல்லார் முன்னிலையிலும் தலைகுனிய வைத்துவிட்டது. சீதாவின் நிலைப்பாடு. சீதாவைப் பொறுத்தவரை இது ஒரு தாங்க முடியாத அதிர்ச்சி. தன் கணவர் இவ்வளவு கீழ்த்தரமாக நடப்பார் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். முத்து மற்றும் மீனா மீது சீதாவுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. இப்போது தன் கணவரே அவர்களுக்கு அநீதி இழைக்க முயன்றதை அவரால் ஜீரணிக்க முடியாது. இது அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நிரந்தர மனக்கசப்பை உருவாக்கும். சீதா இனி அருணை ஒரு நேர்மையான மனிதராக பார்க்க மாட்டார். இது அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பெரிய விரிசலை உண்டாக்கும். முத்து மற்றும் மீனாவின் பிணைப்பு.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மீனா காட்டிய துணிச்சலும் புத்திசாலித்தனமும் முத்துவை வியக்க வைத்திருக்கும். தன் கணவன் குற்றமற்றவர் என்று ஊருக்கே நிரூபித்த மீனாவின் செயல் முத்துவின் மனதில் அவர் மீதான காதலையும் மரியாதையையும் பல மடங்கு உயர்த்தியுள்ளது. முத்து வழக்கமாகவே யதார்த்தமான மனிதர். ஆனால் இந்த சம்பவத்திற்குப் பிறகு மீனாவை தனது பலமாக அவர் கருதுவார். முத்துவின் பெருந்தன்மை இங்கே மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அருண் தன்னை சிறைக்கு அனுப்ப முயன்ற போதும் அவன் தம்பிதான் போகட்டும் என்று விட்டுக் கொடுத்தது முத்துவின் உயர்ந்த குணத்தை காட்டுகிறது. அண்ணாமலை குடும்பத்தின் எதிர்வினை. அண்ணாமலைக்கு முத்துதான் எப்போதுமே செல்லப்பிள்ளை. ஆனால் அவர் மீது பழி விழுந்தபோது அவர் மிகுந்த வேதனையில் இருந்தார். இப்போது மீனா உண்மையை வெளிக்கொண்டு வந்ததால் அண்ணாமலைக்கு மீனாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கும். ஆனால் விஜயா மற்றும் மனோஜின் மௌனம் அவர்களின் சுயநலத்தை மீண்டும் ஒருமுறை தோலுரித்துக் காட்டியுள்ளது. முத்துவுக்கு ஒரு பிரச்சனை என்றபோது அவர்கள் ஒதுங்கி நின்றது குடும்பத்தில் உள்ள உறவுகளின் உண்மை முகத்தை காட்டியிருக்கிறது. அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? அருண் இப்போது குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகிப் போயிருந்தாலும் அவரது ஈகோ அவரை முத்துவிடம் மன்னிப்பு கேட்க விடாமல் தடுக்கலாம். ஒருவேளை இந்த அவமானத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு முத்துவை இன்னும் கடுமையாக பழிவாங்க அவர் மறைமுகமாக திட்டம் போடவும் வாய்ப்புண்டு. ஆனால் மீனா இருக்கும் வரை முத்துவை யாராலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது என்பது மட்டும் உறுதி. அருண் உண்மையிலேயே தன் தவறை உணர்ந்து திருந்துவார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இதுபோன்ற மனிதர்கள் மீண்டும் ஒருமுறை பழிவாங்கவே துடிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அடுத்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த விவகாரம் இதோட முடிய போறது இல்லை. அருண் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருடைய முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறதுனால அவரோட ஈகோ இன்னும் அதிகமாத்தான் ஆகும். அவர் தன் தப்புக்காக முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்பார்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா தன் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோங்கிற பயத்துல இந்த விசிடிவி ஆதாரத்தை எப்படி கலைக்கலாம்னு யோசிப்பாரு. முக்கியமா சீதா இப்போ அருண் கூட வாழவே தயங்குவாங்க. உங்க அம்மா சாவலியே அரசியல் பண்ணுவீங்களா அன்னு கேட்டுட்டு அவங்க தன் அக்கா மீனா வீட்டுக்கோ அல்லது அம்மா வீட்டுக்கோ போக முடிவெடுக்கலாம். இது அருணை இன்னும் ஆத்திரப்படுத்தும். தான் செஞ்ச தப்பால தன் குடும்பம் உடையுதேன்னு நினைக்காம இதுக்கெல்லாம் முத்துவும் மீனாவும் தான் காரணம்னு அவங்க மேல இன்னும் வன்மத்தை வளர்த்துப்பாரு. வீட்டுல விஜயா வழக்கம் போல இந்த விஷயத்தை அப்படியே மழுப்ப பார்ப்பாங்க. அவங்க அம்மா இறந்த துக்கத்துல தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக அவனை இப்போ குற்றவாளி மாதிரி பேசுவீங்களா? முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் சண்டைக்கு வருவாங்க. ஆனா அண்ணாமலை இந்த முறை ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அருணோட இந்த செயலை அவர் கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் முத்து இப்போ ரொம்ப நிம்மதியா செல்வம் கூட சேர்ந்து வண்டிய ஓட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா அருண் விடுறதா இல்ல. ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு முத்துவை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேஸ்ல மாட்டி விட பார்ப்பாரு. இப்போ மீனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அருண் அடுத்து என்ன செய்வாருன்னு யோசிச்சு முத்துவை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியிருக்கும். அருண் சீதா பிரிஞ்சுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சீதா மறுபடியும் அருணை மன்னிச்சு ஏத்துக்குவாங்களா என்று பார்ப்போம். அருண் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அவர் செஞ்ச தப்பு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சு. அதுவும் முக்கியமா அவரோட சொந்தத் துறையான போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதனால அவர் முத்து மேல வச்சிருக்க கோபம் குறையறதுக்கு பதிலா இன்னும் பல மடங்கு அதிகமா தான் வாய்ப்பு இருக்கு. தன்னோட அம்மாவோட சாவுல நாம அசிங்கப்பட்டுட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சியை விட முத்துவும் மீனாவும் நம்மள எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டிட்டாங்களேங்கிற வன்மம் தான் அவர்கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சீதா எடுக்க போற முடிவுதான் ரொம்ப முக்கியமானது. சீதா எப்போதுமே நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அருண் பண்ணின இந்த வேலை அவங்களுக்கு அவர் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் தகர்த்து எரிஞ்சிடும். கட்டிய புருஷன் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஒரு அப்பாவிய பழிவாங்கத்தை துணிஞ்சிட்டாரேன்னு நினைச்சு அவங்க ரொம்பவே நொந்து போயிருப்பாங்க. இதனால அவங்க அருண் கூட இனிமே வாழ முடியாதுன்னு சொல்லி விவாகரத்து வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.